கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மத்தில் இருக்கிற அப்படியா சுவிசேஷகர் ஜோசப் ஐயா வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? 3 ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அனைவருக்கும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த முதியோர் கூட்டத்துக்காக என்னை அழைத்த அருமையான பாஸ்டர் பிலிப் அவர்களுக்கும், இந்த கூட்டத்தை நடத்துகிற அருமையான கர்த்தருடைய தாசன் போல்ராஜ் ஐயா அவர்களுக்கும், எஸ்தர் அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. 25 வருஷமாக இந்த கூட்டம் நடத்தி கொண்டிருக்கேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். ஆமென். கர்த்தருக்காக இந்த இடத்தை திறந்து கொடுத்திருக்கிறார். இது அவருடைய ஜெப வீடு. ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய ஆலயம் ஜெப வீடுன்னு எண்ணப்படுவன்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. ஆமென். பாஸ்டர் பிலிப் என்கிட்ட சொன்னேன், நிறைய பேர் இருப்பாங்க ஐயா, 80 பேர் இருக்குன்னு சொன்னேன். 80 இல்லை, 40 இல்லை. சரி, பரவாயில்ல, நீங்கள் வந்து அத்தனை பேரும் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தர் தான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு அநேகர் ஆசீர்வாதங்களை எழுந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சென்னையின் அவ்வளோ தூரத்திலிருந்து நாங்களுக்கு ரொம்ப தூரம் நாங்கள் பிரயாணம் பண்ணி வந்திருக்கு. ஜெபத்தோடு தான் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஜெபமே ஜெயம். ஆமென். அருமையான ஐயா ஜீசஸ் கான்செப்ட் பற்றியும் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை பற்றியும் பேசுகிறேன். நான் அடிமா டிஜிஎஸ் தினகரன் ஐயாவோட கூட சேர்ந்து ஊழியம் செய்திருக்கு. டாக்டர் பால் தனோடு கூட சேர்ந்து இப்போ ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஜீசஸ் கால்ஸோட சிம்பிளே என்னது? ஜெபமே. 2 கை இப்படி காமிச்சிருக்கேன்ல, எல்லாரும் சொல்லுங்க, ஜெபமே. அதுதான் ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி, அதர்வைஸ் வி ஹாவ் நோ விக்டரி. ஜெபம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அது யாராக இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும், ரெவரண்டாக இருக்கட்டும், பிஷப்பாக இருக்கட்டும், ஆமென், ஹல்லேலூயா, விசுவாசியாக இருக்கட்டும், ஜெபம் இல்லைன்னா நத்திங். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபந்தான் முக்கியம். ஆமென். நான் சொல்ல வந்தேன் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை தொடுகிறவன் எங்கே தொடுகிறாரு? அப்போ நம்ம எங்கே வச்சிருக்கிறாரு? அவர் கண்ணுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், என்னை அவருடைய கண்ணுக்குள்ளே அவர் வச்சிருக்கிறாரு. என்னை தொடுகிறான், அவருடைய கண்மணியை தொடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி. கடந்த 5 மாதங்கள், இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு நாம் நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது நல்லது. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கி ஏந்தி சுமக்கிற தேவன். அவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து இந்த பல்லவியை பாடுவோம்மா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஹோசன்னா உன்னத தேவனே, ஹோசன்னா 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 ஹோசன்னா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை,
கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஹோசன்னா. கரங்களை அசைத்து உன்னத தேவனே அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாம். ஹோசன்னா 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 ஹோசன்னா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஓசன்னா உன்னத தேவனே ஜீசஸ். ஹோசன்னா 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 ஹோசன்னா. எல்லாரும் கண்களை மூடி சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் எங்களை மத்திய வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். You are an almighty God. You are an almighty God. அன்பு தேவ பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் உட்கார்ந்திருக்கிறோம். ஒரு பயபக்தி இப்படி நமக்குள்ளே வரட்டும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, நீ பேசும் தெய்வம். இந்த மண்ணான இந்த அடிமையை உம்முடைய சிலுவையின் மேல் மூடி மறைத்து கொள்ளும். நீர் வெளிப்படும், உமது சத்தம் நாங்கள் கேட்கட்டும். கர்த்தாவே, அடிமை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, அடிமை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தரையை மட்டும் தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமம் மட்டும் உயர்த்தப்படட்டும். உம்முடைய சிலுவை இந்த ஜெபஹாலின் நடுவில் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. அன்பான தேவனே, என்னோடு கூட வாரும். அன்பான தேவனே, என்னோடு கூட வாரும். இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளும். துதிகன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பின் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். எல்லாரும் சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சத்தமா சொல்லுங்க. ஆமேன் 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 சொன்னா என்ன அர்த்தம்? அப்படியாக இந்த ஆமேன் அங்கே கேட்கணும். அது எங்கே பக்கத்தில் கூட கேட்க மாட்டாங்க. ஆமேன். அப்படியாக கடவுள் எங்கிருந்து வரணும்? பரலோகத்தில் வரணும். இப்போ ஆமேன் எந்த ஊழியக்காரி ஜபிச்சு முடிக்கட்டும், எப்படி சொல்லணும்? ஆமேன் இப்படியா? சோத்ரம் சோத்ரம். அப்போதான் அங்கிருந்து அப்படியே ஆக கடவுது. ஆமேன். நான் இந்த கூட்டத்துக்கு ஆட்சேபிச்ச போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46 அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காரணம், முதியோர் கூட்டம் அந்த எல்டர்ஸ் மீட்டிங் நான் ஏன் சொன்னார், அதுக்கேற்ற வார்த்தை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் எல்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் வாலிப பசங்கள் இருக்கிறாங்க, நல்ல அருமையான வாலிப ஊழியக்காரி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் வயசுன்னு சொல்ல முடியாது. ஐயா மட்டும்தான் கொஞ்சம் வயசு. ஐயாவுக்கு என்ன தெரியல, ரொம்ப வருஷமாக தெரியும் ஐயாவை. ஆமேன். ஹல்லேலூயா. பாஸ்டர்ஸ் கூட்டங்கள் அநேக கூட்டங்கள் ஐயா கலந்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். ஆமேன். முதிர் வயது வரைக்கும். முதிர் வயதுன்னு சொன்னா என்ன? அது சொல்ல மாட்டீங்களா? தெரியாதா? வயசான காலம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த முதிர் வயதுலாம் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். காரணம்,
இயேசு அழைக்கிற ஊழியத்தில் இன்னும் நான் டெலிஃபோனில் நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்குது. அநேக முதியோர்கள், ஆயாமார்கள், பின்ன பாட்டிமார்கள், இது அதே மாதிரி தாத்தாமார் சொல்லுவாங்க, ஐயா நான் வயதாய் என்னை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. பிள்ளைகள் இருக்கிறாங்க, பேரப்பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாம் வசதி இருக்கிறாங்க. முதிர் வயது வரும்போது அநேக பிள்ளைகள் சொந்தம் பெற்றோர்களை கவனிக்கிறது இல்லை. ஆமேன். இது கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்குது. அநேக தாய்மார்கள், வயதான தாய்மார்கள் அழுகிறாங்க. எனக்கு நல்ல சாப்பாடு தருதில்லை, நல்ல வஸ்திரம் இல்லை. மகனும் மருமகளும் என்ன செய்வாங்க, நல்லா ஃபோம் பெட்டில் குஷி ஆனால் நல்ல பெட்டில் தூங்குவாங்க. தாய்மார்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு தயவுசெய்து உட்காருங்க சிஸ்டர், இந்த செய்தியை கேளுங்க நீங்கள். ஹல்லேலூயா. அவங்க என்ன கொடுப்பாங்க, தயவுசெய்து நீங்கள் ஒன்றுக்கெல்லாம் போனால் சீக்கிரமாகி, நான் அப்படியே ஒன்று எடுத்துகிட்டு போனாலே நாம் அந்த எந்த பிரயோஜனம் இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு கேட்கணும். அவங்களுக்கு கிழிஞ்ச பாய் தலையணு கூட இருக்காது, போர்வை கிழிஞ்சது இருக்கும். இதெல்லாம் கண்ணால் பார்த்துருக்கு. இன்னும் ஊழியக்கார வீட்டில் பார்த்துருக்கு. அவர் ஊழியம் செய்கிறாரு, ஆனால் அந்த தாய்க்கு ஒரு நல்ல பெட் இல்லை, ஒரு நல்ல பாய் இல்லை. கண்ணாலே பார்த்துருக்கு, கண்ணாலே பார்த்துருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய முதிர் வயது வரைக்கும் நம்மளை பாதுகாக்கிற தேவன். அவர் எப்படி பாதுகாக்கிறாரு? ஆமேன். நர வயது மட்டும். ஆமேன். எல்லாருக்கும், ஒரு சிலருக்கு நிறைய இருக்குது. சோத்திரம். ஐயாவுக்கு நல்லா நிறைய இருக்குது, எனக்கு நிறைய இருக்குது, பிளாக் அடிச்சிருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. இல்லைன்னா கேட்பாங்க, என்ன ஐயா அடிக்க சொல்லுவாங்க. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நர வயது மட்டும் என்ன செய்வாரு? நான் உங்களை தாங்குவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பூமியில் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ பெற்றெடுத்த 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகள் உன்னை தாங்க இல்லையா? நீ நன்மை செய்தவங்களை தாங்க இல்லையா? உன்னை தாங்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அவரு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பல சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு உணர்த்த போகிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. யோவான் 8:32 என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை அறிவீர்கள். அதுக்கு தான், அது எல்லாருக்கும் தெரியும், வசனம் எடுக்க தேவையில்லை. சத்தியத்தை, சத்தியம் மட்டும்தான் பேசும். பைபிளுக்கு புறம்பான ஒரு வார்த்தை வராது. அல்லேலூயா. 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 இந்த வார்த்தை உங்களை ஆற்றி தேற்றும். நர வயது மட்டும் உங்களே தாங்குவேன். யாரு தாங்கும்? ஏசப்பா தாங்குவார். எல்லாரும் சொல்லுங்க, யாரு தாங்குவாரு? பிள்ளைகளை மருந்து வாங்கி கொடுக்க மாட்டேன், நல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டேன். இது நான் ஊழியத்தில் இணைந்த நாளில் நான் கேட்டுக்கொண்டே இருக்குது, கண்ணாலே பார்த்துருக்கு. ஒரு பாஸ்டர் அம்மா, ஐயா எனக்கு சாப்பாடு தர மாட்டேன். யாரு? பாஸ்டர் அம்மா. அவர் சொன்னாரு, எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஐயா எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுக்கும். மகன் யாரு? பாஸ்டர். ஒரு ஓரமா தள்ளிட்டு இருக்கு. இந்த அம்மாவால் நடக்க முடியாது. அப்படியே நரங்கி 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 தான் பாத்ரூம் போறேன். மண்ணு சேரு பயங்கரமா இருக்கு. இது கண்ணால நர வயது வரும்போது, முதிர் வயது வரும்போது, ஏன் தெரியுமா? நீங்க இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளணும். இப்ப பிள்ளைங்கள்கிட்ட சொல்லுங்க. அப்படி அவங்க கஷ்டப்படுது என்ன தெரியுமா? கஷ்டப்படும் போது அந்த பிள்ளைகளுக்கு அது சாபமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. அவங்க சபிக்க மாட்டாங்க, அவங்க பெடுகிற பாடுகள் தேவன் கண்டுகொண்டு இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதில் வாலிப சகோதரி மாதிரி இருக்கிறாங்க. உங்களுக்கு பெற்றோர்கள் இருந்தால் மனம் திரும்புங்க, அவர்களை கவனிக்க வேண்டியதில் அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? உங்கள் நர வயது மட்டும் நான் உங்களே தாங்குவேன். பார்த்தீங்களா? நான் அப்படி செய்து வந்தேன். நான் அப்படி செய்து வந்தேன். ஆமென். ஒரு மனிதனுக்கு தேவன் ஆயுசு நாளுகள் வச்சிருக்கிறாங்க. எத்தனை எத்தனை சொல்ல மாட்டீங்களா?
70 இல்லைன்னா எங்கே இருக்குது? என்ன பாஸ்டர் இப்படி திடீர்னு கேட்ட நாங்கள் என்ன செய்யல? ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரியும். சங்கீதம் ஐயா சொல்லிட்டாரு, சங்கீதம் குழு சொல்லிட்டாங்க. சங்கீதம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். முதிர் வயதில் இருக்க தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்றேன், சங்கீதம் 90:10 எடுங்க, வாசிங்க. மைக்கில் வாசிங்க சிஸ்டர், மைக்கில் வாசிங்க, எல்லாரும் கேட்கட்டும். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலவுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வயசத்தின இப்ப வாசிச்சது, வாய் திறந்து பேசுங்க. நம்ம ஒரு குடும்பமா இந்த வசனத்தை தியானிக்க போறேன். ஆமென், அல்லேலூயா. நீங்க பேசும்போது எனக்கு இன்னும் நல்ல ஒரு உற்சாகம் வரும். நீங்க எல்லாரும் அமைதியா தூங்கிட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, சில ஆளுங்களுக்கு தேவ செய்தி ஒரு தூக்க மாத்திரை. என்ன மாத்திரை? மெடிக்கல் ஷாப்பில் போய் தூக்க மாத்திரை வாங்க வேணாம். ஆமென். சில சகோதரன்மாரு கம்மியா இருக்கு, ஊழியக்காரர் தான் இருக்காங்க. செய்தி ஆரம்பிச்சு நல்லா கண்ணு மூடும், அப்புறம் லைட்டா என்ன செய்வாங்க, கொரட்டை விட ஆரம்பிக்கும். பக்கத்துல கேட்கலாம். எப்படியும் தெரியல, என் ஆத்மாவே சொல்லும்போது எப்படியும் மிடிச்சு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே ஸ்தோத்திரி, தோத்திரம் 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 தோத்திரம், ஆத்திரம் வருது. அல்லேலூயா. செய்தி ஒரு தூக்க மாத்திரை அல்ல. அருமையான ஐயா ஜபிச்சது போல உனக்கு ஜீவன் கொடுக்கிற வார்த்தை அது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உனக்கு பலன் கொடுக்கிற வார்த்தை அது. உன் ஆயுசு நாள்களை கூட்டுகிற வார்த்தை அது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையில் பலன் உண்டு, அவருடைய வார்த்தையில் அற்புதம் உண்டு, அவருடைய வார்த்தையில் விடுதல் உண்டு. நல்ல விழித்திருந்து இந்த வார்த்தை கேட்கணும். ஆமென். வார்த்தையை பற்றி ஆனந்த ஐயா சொன்னார் இல்ல, உங்களை சகோதரிமாரை பற்றி தான் சொன்னது. என்னது? சகோதரிமாரை என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை கேளுங்கள். அடுப்பிலே சாப்பாடு வைக்கிறது மட்டும் இல்லை உங்க வேலை. வார்த்தை கேட்குதா? வார்த்தை வாசிக்கிறதா? எங்க ஐயா நேரம்? அடுப்பாண்டே எல்லாம் சரியாயிடும். துணி துவைக்கணும். நீ துணி துவைக்கிறீங்களா? வாஷிங் மிஷின் போட்டா சுத்திட்டே வருது. தோத்திரம் தோத்திரம் சொல்லுங்க. அப்புறம் மிக்சில என்ன இருக்குது, அது போட்டாலும் தானாவே. எங்க பழைய காலத்துல எங்க தாய்மாரெல்லாம் என்ன அம்மிக்கல்லி வச்சு அரைக்கிறாங்க. தோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு மிக்சி வந்துச்சு, அப்புறம் என்ன வந்துச்சு, கிரைண்டர் வந்துச்சு, அப்புறம் வாஷிங் மிஷின் வந்துச்சு, அப்புறம் குழு ஏசி வந்துச்சு. நாங்க எல்லாம் வளர்ந்து வந்து இது ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்தில். ஆமென். இதெல்லாம் கொடுத்தாலும் ஐயா வேதம் வாசிக்கிறது நேரமே இல்லை. என்ன தெரியுமா, சீரியல் பார்க்கணும். அநேக முதியோர்கள் தாத்தாமாரும் கொல்லுப்பாட்டி எல்லாம் போன் பண்ணி சொல்லு, ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்க ஐயா, நைட்டில் கட்ட கனவு வருது. என்ன வருது? காரணம் என்ன? டிவியில கட்ட பார்த்துட்டு தூங்குறாங்க, அதனால கட்ட கனவு வருது. ஆமென் 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 சொல்லுங்க ஐயா. நல்லது பார்த்துக்கிடுங்க, ஒரு பிரச்சனை வர நல்ல தூக்கம் தருவாரு. என்ன சொல்லியிருக்கு சங்கீதம் 127:4-3 என்ன சொல்லுது? தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறாரே. இன்னைக்கு அநேக வயசானவங்க தூங்குறது இல்லை, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா டெய்லி போன் வருது. யாரு சொல்லலாம்? கொல்லுப்பாட்டி கொல்லு தாத்தா எல்லாம். ஐயா என்ன வருது? கட்ட கனவு வருது. ஜெபம் பண்ண மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன், இந்த டிவியிலே பார்த்துட்டே இருக்கும். பின்ன எப்படி கட்ட கனவு வரும்? சோத்திரம் சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஆத்திரம் வருது, நல்லா தெரியுது. ஆத்திரம் வருமே என்ன சொல்லணும்? சோத்திரம் வரல. சோத்திரம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சோத்திரம் சொல்லணும். சோத்திரத்துக்கு வல்லமை இருக்குது. ஆமென். நாங்க எல்லாரும் பெற்றுக்கொண்டு இருக்க இந்த வல்லமை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லுகிறது? நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். ஆமென். நம்மை சுமக்கிற தேவன். ஒரு கழுகு தஞ்சு குஞ்சை சுமப்பது போல நர வயதில் நம்மை சுமக்கிற தெய்வம் இருக்கிறாரு. அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உன்னை சுமக்கிறதுக்கு யாரும் இல்லையா? நீ பெற்ற பிள்ளைகள் இல்லையா? பிற பிள்ளைகள் இல்லையா? சொந்த பந்தங்கள் இல்லையா?
நீ கவலைப்படாத மகளே, நீ கவலைப்படாத மகனே, உன்னை சுமக்கிறது ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். அடுத்தது என்ன சொல்லுகிறது? தப்புவிக்கிற தேவன். நர வயதிலும் வருகிற எல்லா பிரச்சனையின் போராட்டத்தில் நின்றும் வியாதியில் நின்றும் கர்த்தர் நம்மை விடுவிப்பாரு, தப்புவிப்பாரு. ஆமென், ஹல்லேலூயா. நீ கஷ்டப்படுறது என் தேவனோட பிரியமான காரியம் அல்ல. ஹல்லேலூயா. உன்னை தப்புவிக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஆயுதத்திலிருந்தும் தேவன் உன்னை தப்புவிப்பாரு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிச்ச போது ஆண்டவர் சொல்றாரு, தாயின் கருவிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி 1:5 வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும். அவரை பார்த்து சொல்றாரு, தாயின் கருவிலே உருவாது முன்னாடியே உன்னை அநேக ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா வச்சிருக்கிறாங்க. ஆனா இது வாசிச்ச போது பயங்கரமா இருக்குது. ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அந்த வசனம் அங்கே இருக்குது, வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46 அதிகாரம் 3வது வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சால ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றுவது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல். என்ன வசனம் பாருங்க. எத்தனை பேருக்கு பைபிள் இருக்கு, வாசிக்க தெரியும்? எல்லாரும் சேர்ந்து அந்த வாசிக்கலாமா? அந்த வசனம் ஊழியக்காரர் சேர்ந்து வாசிங்க. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தியம் நீங்க உணரணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் நிறைய பேர் வாசிக்கிறது இல்லை. எங்கய்யா நேரம் கிடைக்கலையா? சோத்திரம். மீதி எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. இப்போ செல்போன் வந்து நோண்டி 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 உன் வாழ்க்கையே கெட்டு போச்சு. ஆமென், ஹல்லேலூயா. தயவு செய்து எல்லாரும் செல்போன் ஆஃப் பண்ணிடுங்க. ஊழியக்காரருக்கு பிடிக்காத காரியம் நான் எல்லாம் ஊழியக்காரரும் சொல்லும். அதில் என்ன இருக்குது சொல்லுங்க? கர்த்தருடைய வார்த்தை வரும்போது டிங் டாம் அடிக்கிற எல்லாருடையும் கவனத்தை திருப்புறாங்க. இதில் என்ன பெருமை இருக்குது சொல்லுங்க? கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. செல்போன் நல்லதுதான். ஆனால் இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கை, இன்னும் சொல்ல போனால் ஊழியக்காரோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அநேக ஊழியக்காருக்கு எழும்பி பிரகாசிக்க முடியல. காரணம் என்ன? நான் கண்ணால பார்க்கிறேன். அநேக சபைகளில் நான் பார்க்கிறேன். நான் சபையில் அநேக சபைகள் ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆனந்த ஜெயாவுக்கு தெரியும், தமிழகத்தில் பயங்கரமா என்ன பண்ற ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இடையில வந்துட்டு என்னது சொல்லுங்களேன், போன் தட்டி பார்க்குறாங்க. இது என்ன ஆராதனை? இது என்ன ஆராதனை? செல்போன் இல்லாமல் வாழ முடியாதா? செல்போன் இல்லாமல் வாழ்ந்த காலம் இருக்குதில்ல. 2002 வரைக்கும் செல்போன் வரவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு செல்போன் இருந்தால் தான் சில பாஸ்டர்மாருக்கு என்ன வரும், ஆராதனை வரும், பாடலும் வரும். இன்னைக்கு பாட்டு புத்தகத்துக்கு இன்னும் விலை இல்லை. புது வாழ்வு ஏஜி சபை என்ன பார்க்குறாங்க? செல்ஃபோனில் பார்த்து பாடுறாங்க. பைபிளில் எழுதியிருக்கா? வசனம் வாசிக்க சொன்னாலும் பைபிளில் பார்த்து சொல்ல. அப்போ இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு என்ன விலை இருக்கு சொல்லுங்க? இது சுமக்கிறவனே கர்த்தர் சுமப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நாங்க எல்லாம் இது சுமக்கிறேன், நல்ல வெயிட் இருக்குது. ஆமென். இதை சுமந்தாம் இதோட தேவாதி தேவன் உன்னை சுமப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. செல்போன் உன்னை வாழ வைக்க மாட்டேன். செல்போன் உன்னை நாசத்தில் கொண்டு போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன அருமையான வசனம். வாசிங்க 46:3. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின்
மீதியாக சலஜனங்களே நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ இங்கே இருக்கிற எல்லோரும் விசேஷம் முதியோர்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். அவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். கர்த்தங்களோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? வாசிங்க. தாயின் வயிற்றில் தோன்றது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை என்ன எப்படிப்பட்ட தெய்வம்னு பாருங்க. அந்த வசனம் என்ன ரொம்ப டச் பண்ணாங்க. தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் கர்த்தர் என்னை உங்களை தாங்கி ஏந்தி சுமந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென். நாம சத்தியத்தை உணரணும். அதான் ஆண்டவர் சொன்ன, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. நீங்க என்ன நினைக்கிறேன்? ஓ என் அம்மா என்ன 10 மாதம் சுமந்து பெற்றாங்க, அவ்வளவுதான், அதோட கதை முடிஞ்சு போச்சு. அப்படியா? சர்வ வல்லமை உள்ளது உன்னை இந்த பூமியில் சிருஷ்டிச்ச தெய்வம் சொல்லுகிறார், தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கி ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். இந்த சத்தியத்தை நாம் உணரணும். ஆமென். அதனால இன்றைக்கு நீங்க 60 வயது 70 வயது 80 வயது அல்ல 50 வயது நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. என்ன சத்தியம்? தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான காலம் முதல் இந்த தேவாதி தேவன் நம்ம தாங்கி ஏந்தி சுமந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இயேசுபாவுக்கு கறந்துட்டுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கறந்துட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய உன்னுடைய மகிமை அல்ல, என்னுடைய உன்னுடைய பலன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன ரொம்ப டச் பண்ணு. ஆண்டவரே நீ எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே, எங்களை மேல எவ்வளவு கர்சனை உள்ள தேவன் நீர் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அவரு தான் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அதுக்கப்புறம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதே சங்கீதம் அல்ல, ஏசாயா 46:4 என்ன சொல்லுகிறது? உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், நர வயது வரை மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் தான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவேன். காரணம் என்ன? தாயின் கருவில் உருவான காலத்திலிருந்து தேவன் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ கெட்டு போறது அவருடைய சித்தம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழிய பாதையை பற்றி சிந்திக்கும் போது அருமையான கர்த்தர் தாசன் ஜெபவேளை சொன்னாங்க, மோசைக்கு ஊழியம் ஆண்டவர் கொடுத்து எத்தனை வயசு? 80வது வயசுல தான் ஊழியம் கொடுத்தது. ஹல்லேலூயா, ஆமென். நிறைய பேருக்கு தெரியாது. வயதாக வயதாக ஆண்டவர் நமக்கு பலன் தருவாரு. 120 வயதில் அவருடைய கண்கள் மங்கல்ல. ஆமென். ஹல்லேலூயா. எங்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்க, ஐயா நீங்க இப்போ ஊழியம் செய்யற 80 வயசுல தான் மோசைக்கு ஊழியம் கொடுத்துருக்கு, அந்த வயசு வரும்போது இன்னும் பயங்கரமான ஊழியத்தை அவர் தருவாருன்னு. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் முதிர் வயதிலும் நம்மை பாதுகாத்து என்ன செய்வாரு? அவருக்காக நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றுவார். ஆமென். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். இந்த வசனம் தெரியுமா? சொல்லுங்க. ஊழியக்காரர் சொல்லாதுங்க தயவு செய்து. இது முதிர் வயதிற்கு நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். அவர்கள் முதிர் வயதிலும் என்ன கொடுக்கும்? கனி இருக்குதா? வீட்டில் போய் யோசிச்சுட்டு அடுத்த மாதம் வரும்போது நான் பாஸ்டர் பிலிப்பு கிட்ட சொல்கிறேன் கனி இருக்குதான்னு. சோத்ரம், சோத்ரம். ஆத்திரம் வருது. சோத்ரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கா கனி கொடுக்கும்படி ஆண்டவர் ஆயுசு நாள்கள் நீட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் எப்படி ஐயா மாதிரி நல்லா குண்டு நல்ல தொப்பை எல்லாம் வச்சு நல்லா குண்டா இருக்கணும். அல்ல இப்படி இருக்குதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஐயா பாரு போல என்ன மாதிரி நல்ல குண்டா இருக்கு பார்த்தீங்களா? சோத்ரம். அப்படிதான் இருக்கணும். வாசம சகோதரி சிரிக்கிறாங்க. ஆமா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு போய் எப்படி இருக்கணும்? கொழுத்த கண். நான் கொழுத்த கன்று தான். சோத்ரம். ஹல்லேலூயா. என்ன ஐயா?
வசனம் ஐயா, நான் சொல்லலை ஐயா. சோத்திரம். என்ன பாஸ்டர், கரெக்டு தானே? அப்படி ஒல்லியாக இருந்தால் ஒரு சூறைக்காற்று அடித்தா அவ்வளோதான், பறந்தே போயிடும். ஆமென். என்ன சிஸ்டர், குண்டா இருந்தா அப்படி அந்த காற்றை டிபெண்ட் பண்ண சக்தி ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையும் இருப்பார்கள். இங்கே யாரும் சொல்ல மாட்டேன், நானே சொல்கிறேன். சங்கீதம் 92:15 வாசிங்க. சங்கீதம் 92:15. சங்கீதம் 92:15. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமென். இனி மறக்க மாட்டேன்ல, முதிர் வயதில் இருக்கிறவர் இந்த வசனத்தை எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கணும். ஆண்டவரே, நான் முதிர் வயதில் இருக்கிறேன், இந்த முதிர் வயதிலும் உமக்காக நான் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா ஜெபம் பண்ணோம். இதெல்லாம் ஐயா கூப்பிட்டு என்னது முதியோருக்கு ஜெபத்துக்கு என்ன கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் ஜெபம் பண்ணணும். வசனத்தில் தான் என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. வசனம் தான் கிரியை செய்யும். ஆமென். ஆண்டவரே, நான் முதிர் வயதில் இருக்கிறோம், என்னை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லப்பா, உமக்காக கனி கொடுக்கிற மரமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. நீங்க அதுக்கு என்ன அர்த்தம்? கனி கொடுக்கும். ஆண்டவருக்காக நீங்க ஊழியம் செய்யணும். ஆமென். நிறைய முதியோர்கள் இருக்கிறாங்க, முதிர் வயது ஆயிட்டா ஏதாவது மூலையில் உட்கார்ந்து இருக்கும், பிள்ளைகளை கொடுக்கறது சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே இருக்கும். அப்படி அல்ல, கர்த்தருக்காக நீங்க எழும்பி பிரகாசிக்கணும். அதுதான் கனி. ஆமென். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவராயிருக்கணும். ஆமென். அவர்களுக்கு தான் கனி கொடுக்க முடியும். அதே சங்கீதம் 92 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. 92:10. கர்த்தாவே, என் கொம்பே காண்டாமிருகத்தில் கொம்பை போலே உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கொம்பை உயர்த்துகிற, காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. காண்டாமிருகத்தின் கொம்பு ஒருவராலும் உடைக்க முடியாது. ஆமென். காண்டாமிருகத்தின் கொம்பு திருடியதாய் சரித்திரமே இல்லை, எந்த செய்தியும் வருதில்லை. எந்த கொம்பு திருடுவாங்க? யானை கொம்பு. கரெக்டாக சொல்லிட்டோம்மா, யானை கொம்பு தான் திருடும். காண்டாமிருகத்தின் கொம்பு யாரும் திருட மாட்டேன், அது பக்கத்தில் நெருங்க முடியாது. ஆமென். தட் இஸ் எவர் லாஸ்டிங். பயங்கரமான பலன் அதுக்கு இருக்குது. நம்ம ஜெபிக்கவில்லை, நம்ம ஊழியக்காரி மக்களுக்கு, ஆண்டவரே, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இந்த சகோதரிக்கு கொடும், இந்த சகோதரனை கொடு ஜெபம் பண்ணுவாங்க இல்லை, கொண்டு வா இல்லையா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். பவுலையாவுக்கும் எஸ்தர் அம்மாவுக்கும் எல்லாம் என்ன கொடுக்கலாம்? காண்டாமிருகத்தின் ஒத்த பலன். ஆமென். அப்பதான் இன்னும் 25 வருஷம் கூட என்ன செய்யும்? ஊழியம் செய்ய முடியும். ஆமென். நான் மறுபடியும் வந்து பேசலாமா? தோத்திரம். அல்லேலூயா. அம்மா சொல்லிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ காண்டாமிருகத்தின் பலன் இருந்தா தான் அடுத்த முறை வரும்போதும் பாஷமாவே போல பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த என்ன சொல்லுகிறது? அதே வசனம் என்ன சொல்லுகிறது? என் கொம்பே காண்டாமிருகத்தின் கொம்பே போலே உயர்த்தவீர், புது எண்ணெயால். இன்றைக்கு வந்த உங்கள் மேலே புது எண்ணெயால் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் புது எண்ணெயால் நம்மை அபிஷேகம் பண்ணுகிற தேவன், பழைய எண்ணெய் அல்ல. ஆமென். நீங்க பயபக்தியோடு இருந்தால் புது எண்ணெய் உங்களை மேல் இறங்கி வரும். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you would believe, you would see the glory of God. Amen. Hallelujah. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் அவர். நீங்க நர வயது முதிர் வயது சொல்லி உங்களை தள்ளிவிட மாட்டாரு. முதலாவது உங்க கொம்பை அவர் உயர்த்துவார். கொம்புன்னு சொன்னா என்ன? உங்களுடைய கீர்த்தி, உங்களுடைய புகழ்ச்சி. ஐயோ, அந்த அம்மா நல்லா இருக்காங்க, 80 வயசான நல்லா இருக்கிறாங்க, நல்லா பிள்ளைகளை கவனிக்கிறாங்க, என் பேர பிள்ளைகளை நல்லா கவனிக்கிறாங்க. சில வயதானவங்க இருக்காங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? என்னால் முடியலப்பா. ஆனால் கர்த்தர் பலன் தருவாரா இல்லையா? எப்படிப்பட்ட பலன்? காண்டாமிருகத்து பலன். ஆமென். அல்லேலூயா. ஐயா ஜெபிச்ச போது சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலம் ஒரு புது பலனை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா,
ஹல்லேலூயா. கேட்கணும் எவனும் பெற்றுக்கொள்ளுவான். இந்த செய்தி வேளையிலே ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எனக்கு புது பலனை தாரும், புது எண்ணெயினால என்னை அபிஷேகம் பண்ண மாட்டவரே, நீ கேட்கணும். அப்போதான் எப்படிப்பட்டவராக இருக்கும்? முதிர் வயதிலும் கர்த்தருக்காக கனி கொடுக்கிறாய் தேவன் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்த 14வது வசனம் 92:11. என் சத்துருக்கள் நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் துர்மார்க்கு நேரிடுவதை என் காது கேட்கும். ஆமென். நல்லா கவனிங்க. முதிர் வயதில் இருக்கிறவரே, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருக்களுக்கு தேவன் செய்கிறது உங்க கண்ணாலே காணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற துர்மார்க்கு நேரிடுது உங்க காது கேட்கும். காரணம் என்ன? அவரே உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம், அதே சங்கீதம் 92:12 வாசிங்க. நீதிமான் பனையை போல எடுத்து லெபனில் உள்ள கேதுருவை போல வளருவான். ஆமென். முதிர் வயதிலும் நீதியோடு வாழணும். ஆமென். நாம் மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. பிள்ளைகளை தவறு செய்தாலும் அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் என்னை கவனிக்கணும், தாயை கவனிக்கணும், தகப்பனை கவனிக்கணும். இந்த ஜெபம் பண்ணி பாருங்க. நீதியோடு இந்த லெபானோனிலே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன சொல்ல அந்த வசனம்? நீதிமான் பனையே போல செழித்து. ஆமென். பனை பார்த்துருக்கல? உங்களை பார்த்தா பனை மாத்திரம் பார்த்த மாதிரி இல்லையே. பார்த்துருக்கா? சோத்திரம் சோத்திரம் தான் ஐயா. அம்மா சொல்றாங்க சோத்திரம். பனையை பார்த்துருக்கலம்மா? எவ்வளோ ஹைட்டாக இருக்கும்ல. உங்களால் ஏற முடியுமா? என்னால் ஏற முடியாது. அது அந்த அந்த என்ன பனம் கல்கண்ட என்ன அது? அதுக்கு என்ன அது? நுங்கு இல்லை நொங்கா? நான் அவ்வளோ சாப்பிடுறது இல்லை. ஆமென். அது வாங்கி கொடுத்தா நான் சாப்பிடுவியா? ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான் எப்படி வளரும்? பனையை போல வளரும். என் கீர்த்தி அப்படியே உயரத்தில் போகும். நீ வயதா இருக்கட்டும். ஐயோ, அந்த அம்மாவா, எஸ்தர் அம்மாவா, எவ்வளோ நல்ல அம்மா. ஆமென். என்ன பாசம், என்ன அன்பு. ஆமென். எப்படி பராமரிக்கிறாங்க. ஊழியக்காரி வந்து நல்லா கவனிக்கிறாங்க, நல்ல சாப்பாடு போடுறாங்க. நல்ல சாப்பாடு போடுவில்லம்மா? சோத்திரம். ஹல்லேலூயா. 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 பாட்டு பாடுறாங்க, அருமையாக பாட்டு பாடியிருக்காங்க. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பாங்க. எல்லாமே ஒரு ஓரமா, ஐயா என்னால் முடியல ஐயா, நான் வயசாயிடுச்சு ஐயா, எனக்கு கொம்பு கொடுத்தா நல்லா இருக்கு ஐயா, நான் கொம்பை பிடிச்சு நடக்கும். சோத்ராம் சோத்ராம். கொம்பும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆண்டவரை உன் கருத்தை பிடிப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில். இது முக்கியமான வசனம். ஆமென். மறுபடியும் வாசிங்க இந்த வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமென். ஒரு உண்மை பரிசுத்தாவின் உங்களோடு பேசுகிறார். நீங்க முதிர் வயது இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை விட்டு நீங்க தூரமா போனால் ஒன்றும் நடக்காது. புஷ்டி இருக்காது, பசுமையும் இருக்காது. அநேக முதியோர்கள் ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்களுக்கு. என்ன இன்ட்ரெஸ்ட்? டிவி. கரெக்டாக சொல்லிட்டீங்கல்ல. டிவி பார்க்கறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஐயா. கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி இல்லை, விட மாட்டேன். ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிடாம இருக்கலாம், ஆனால் சீரியல் விட மாட்டாங்க. ஏன்னா சித்தப்பனா சித்தியா என்னென்னு சொல்றாங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு அதுன்னு தெரியும், நம்ம அதுவும் பார்க்கறது இல்லை. சோத்திரம். சோத்திரம். புதுசா எல்லாம் வந்திருக்கு, நமக்கு தெரியாது. எது ஊழியக்காராலும் சரி, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தான் கடைசி என்ன சொல்லுகிறது? அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். இந்த புஷ்டியும் பசுமை யாரு தரு? தேவன் தரணும். ஆமென். உன் பிள்ளைகள் உனக்கு போன்விட்டா பூஸ்ட் என்னது, அப்புறம் காம்ப்ளான் என்னது சொல்லுங்க,
ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வாங்கி தந்தாலும் எந்த பிரயோஜனம்? அது ஒண்ணுக்கு போக எல்லாம் போயிடும். சோத்ரம். ஆனா தேவன் கொடுக்கிற புஷ்டி, ஆமென், தேவன் கொடுக்கிற பசுமை ஒருவராலும் மாற்ற முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அருமையான வார்த்தை. நான் முதியோருக்காக ஜெபிக்கும் இந்த வசனத்தை வச்சு நான் ஜெபம் பண்ணுவாங்க. அநேக முதியோர்களை தேவன் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்களா? அந்த வசனத்தில் என்ன சொல்லுது? 92:13, நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாயிருக்கணும். இதுக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. முதிர் வயதானாலும் சரி கர்த்தரை தேடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனோம். ஆமென். தேவனை ஆராதிக்கணும். அதுதான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். அல்ல நான் வயசாயின்னு சொல்லி சபைக்கும் போக மாட்டேன், வாசிமிரரும் போக மாட்டேன், ஒன்றுக்கும் போக மாட்டேன், என்னம்மா சர்ச்சுக்கு வரல, நம்ம இதாயிடுச்சு. பிசாசு உண்மையில் வந்து ஏறிக்கொண்டே இருக்கும். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படாதவர் எங்கே போகும்? நரகத்துக்கு போகும். இயேசுவை பார்க்க முடியாது. இயேசுவை பார்க்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? எனக்கு ஆசை இருக்குது. இன்றைக்கு நான் அவரோட ஊழியம் செய்கிறேன். நான் கண்ணாலே பார்க்கல, ஆனால் இந்த உலகத்தை விட்டு நான் அவரை போய் முகாமுகமாய் தரிசிக்கும் போது அவரை கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டு, ஆமென், அந்த ஒரு ஸ்லாகியம், அதுக்கு தான் இந்த பூமியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, முதியோர்களே, சர்ச்சுக்கு போகாம இருந்திருந்தால் தேவனுடைய ஆலயத்தில் நீங்க நாட்டப்பட்டிருக்கிறா இல்லையான்னு நீங்க இப்பொழுது மனதில் சிந்திக்குங்க. தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்படலாம். அப்பதான் நீங்க எப்படி இருக்கும்? கர்த்தருக்காக கனி கொடுக்க முடியும். அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும்? புஷ்டியும் பசுமையுமாயிருப்ப. இதான் தேவனுடைய சித்தம். ஆமென். இந்த சித்தத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்பொழுது வாலிப வயதிருக்கிற சகோதரிமாரே, இன்னும் நானும் நீங்களும் இன்னும் வயதாகும் போது நாம் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கணும். ஆமென். நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்த ஆராதனை முடக்கம் படுத்தாதுங்க. பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை போங்க. தேவனை ஆராதிக்க. தேவனை ஆராதிக்கும் போது பலன் இறங்கி வரும். ஆமென். புதிய எண்ணெயால் நீ அபிஷேகம் பண்ணப்படும். புஷ்டியும் பசுமையுமாயிருக்கும். எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு. இதுதான் முக்கியம். இந்த செய்திடம் ஆண்டவர் பரிசுத்தாவின்கிட்ட சொன்னாரு, நீங்க தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்படணும். என்ன ஊழியம் செய்யுங்க, பரவாயில்ல. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்படாதவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும். அது மட்டுமல்ல, இயேசுவே பார்க்க முடியாது. எத்தனை ஊழியம் செய்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியாவது நீங்க சபைக்கு போனோம். சபைக்கு போறீங்களா? எல்லாரும் சபைக்கு போனோம். சபைக்கு போ, ஆண்டவர் பலன் தருவாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை இன்னைக்கு வந்த அத்தனை பேரும் ஊழியக்காரி என்னை சேர்த்து இந்த செய்தி எனக்கு கூட சேர்த்து அவங்களுக்கு மட்டுமல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்படணும். இல்லைன்னா எந்த பிரயோஜனம் இல்லை. எந்த ஊழியம் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. பரிசுத்த ஆராதனைக்கு நீங்க தடைபடக்கூடாது. இந்த 2 மணி நேரம் சபையில போய் உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கு, அவருடைய வார்த்தை கேட்கு. அது உனக்கு ஒரு பலனா இருக்கும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பலன் கொடுக்கும். அவருடைய வார்த்தை தான் என்னை பலப்படுத்துகிறது. ஆமென். அதான் பவுலடிகள் சொன்ன இல்லை, பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய இல்லை. பலன் இல்லையே. நிறைய பேருக்கு பலன் இல்லை. சோர்ந்து போறாங்க. ஐயா ஒரு கால் வலி வந்துச்சு, ஐயா திடீர்னு ஒரு தலைவலி வந்துச்சு, நான் அப்படியே மயங்கிட்டேன். அதனால இன்னைக்கு என்ன எங்க போகல? சர்ச்சுக்கு போகல. திடீர்னு ஒரு வயிற்று கோளாறு, ஒரு வயிற்று வலி வந்துச்சு, சாக்கு போக்கு. என்ன போக்கு? சாக்கு போக்கு. அப்படியே நான் படுத்துட்டேன். நீ அந்த வயிற்று வலியோட நீ சபைக்கு போய் தேவனை ஆராதிக்கு. திரும்பி வரும்போது அந்த வயிற்று வலி இல்லாம தேவன் உன்னை சுகப்படுத்துவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தலைவலியோட நீ சபைக்கு போ மகளே, மனே நீ போ. தேவன் அந்த தலைவலி மாற்றி சுகபல ஆரோக்கியத்தோடு என்னை வீட்டுக்கு கொண்டு வராரு. இந்த சத்தியத்தை நீங்க உணருங்கள். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். உங்களோட பேசின வார்த்தை சத்தியம் மட்டும்தான். ஆமென். இந்த பரிசுத்த வேதாம புறம்பான ஒரு வார்த்தையை பேச மாட்டேன். நான் 27 வருஷமா ஊழியம் செய்கிற தமிழகத்தில்
அருமையான டிஜி செய்யாட கூட அநேக வருஷங்கள் ஊழியம் செய்திருக்கு. இதிலே எல்லாமே இருக்கு. பின்ன அந்த கதை இந்த கதை தேவையில்லை. தேவையா பாஸ்டர்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சத்தியம்? நீங்க கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். பரிசுத்த ஆராதனைக்கு நீங்க முடக்கம் வருத்தக்கூடாது, லீவ் போடக்கூடாது. அப்பவே உங்களுடைய வல்லமை நஷ்டப்பட்டு. ஆமென். ஆராதனைக்கு போனா பிரயோஜனம் இருக்குதா இல்லையா? எங்களுக்கெல்லாம் பிரயோஜனம் இருக்குது. உங்களுக்கு இருக்குதா? நாங்க போனா தானே ஏன் அந்த பிரயோஜனம் வருவில்ல. சோத்திரம், போனோம். ஆமென். எப்படியாவது போய் பாருங்க, உங்களோட வயது கர்த்தர் கூட்டி தருவாரு. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுது? கர்த்தர்களுக்கு பயப்படுவர்களுடைய ஆயுசு நாளுகள் வர்த்திக்க பண்ணும். எப்படி என்ன செய்யும்? ஆயுசு நாளுகளை பெருக பண்ணும். அது எங்க ஐயா? நான் கர்த்தருக்கு பயந்தா தானே என் வயசு பெருக பண்ணும். நான் 50 வயசுல ஆண்டவரே செத்து போனா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கு ஆண்டவரே. சின்ன பிரச்சனை வந்தா அவன் சில சகோதரி மாதிரி நான் சாக போறேன், சாக போனவனும் சாக மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆமென். ஹல்லேலூயா. நான் தூக்க மாட்டேன் ஒன்றும் சோத்திரம். ஹல்லேலூயா. உண்மை சொல்றேன். ஆமென். நீ எத்தனை வாட்டி சொல்லியிருக்கல உங்க வீட்டுக்காரை பார்த்து, நான் சாக போறேன், இந்த மனுஷன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பார்த்தீங்களா ஐயா சொல்ல எல்லாம் சொல்லுவதான். என் தலையில கட்டி வச்சிருக்கு இந்த மனுஷனை, வேற எங்கேயுமே போகாம எனக்கு வந்திருக்கு. எனக்கு எவ்வளவு நல்ல மாப்பிள்ளைகள் வந்தது. நான் இன்றைக்கு நீ வேலைக்கு போயிட்டு வா, நான் இங்க தொங்கி நிற்கும். வரும் எங்க நிற்கும்? தொங்கு நிற்கும். வரும்போது என்னது? நல்லா குளிச்சு நல்லா புது நைட்டி எல்லாம் போட்டு, அப்புறம் என்னது குண்டு மல்லி எல்லாம் வச்சு, ஐயா அத்தானே வாங்கத்தானே, வாங்க மாமா, உங்களுக்காக என்னது காரக்குழம்பு வச்சிருக்கு. என்ன குழம்பு? அப்பதான் தொட்டு நக்கனா நல்லா இருக்கும். சோத்திரம். உங்களுக்காக மீன் வறுவல் வச்சிருக்கு. எத்தனை வாட்டி சொல்லிட்டு ஏமாத்திருக்குல்ல உங்க வீட்டுக்காரர், எத்தனை வாட்டி சொல்லிட்டு ஏமாத்திருக்குல்ல. ஐயா இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்கிட்ட சொன்ன, சாக போனா சாக மாட்டாங்க. சாக போனா என்ன செய்யும்? அமைதியா சாகும். ஆமென். நீங்க சாகிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கல. நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க சிஸ்டர்? வாழ்ந்து காட்டணும். ஆமென். சாட்சி உள்ள மனைவிகளா இருக்கணும். ஐயா ஆனந்தராஜ் ஐயா சொன்ன போல ஏசாயா 32:9 என்ன சொன்னது? நீங்க கர்த்தரோட வார்த்தை கேட்கணும். ஆமென். அந்த வார்த்தையின்படி நீங்க நடக்கணும். ஆமென். இனி சொல்லுவாங்களா சாகுவோன்னு? இப்ப சொல்லும். பிரச்சனை வரும்போது திடீர்னு அது வாயில வரும். ஐயா சோத்ரம். ஹல்லேலூயா. மரணம் ஜீவன் எங்க இருக்குது? அப்ப இன்னும் சொல்லக்கூடாது. இனி ஓகேயா? நான் பிலிப்பையாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்க அப்படி யாரோ சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் சிறு பிள்ளைகளாகட்டும், வாலிபர்களாகட்டும், முதியோர்களாகட்டும், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவராக இருக்கணும். ஆமென். அப்படி இருந்தால் தேவன் நம்முடைய ஆயுசு நாள்களை வர்த்திக்கப்படும். 1. 2வது காண்டாமிருகத்துக்கு நொத்த பலன் தரும். 3. ஹல்லேலூயா. அடுத்தது எப்படி இருக்கும்? புஷ்டியும் பசுமையுமா இருப்பு. எத்தனை பேருக்கு ஆசை புஷ்டியும் பசுமையுமா இருக்கணும்னு? அது கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். நாம் அனைவரும் எழுந்து நிற்போமா? உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ப்ளீஸ் ஸ்டாண்ட் யுவர் ஃபீட். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை தாங்கி ஏந்தி சுமக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த வார்த்தை உங்களை நீங்க நோட் பண்ணி இருந்தாலும் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே நீ என்னை தெரிந்து கொண்டீரப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, உருவாகின உற்பத்தி ஆன முதல் நீ என்ன தாங்கி தாயின் கருவில தாங்கி ஏந்தி சுமந்து 10 மாதத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தில் நான் வந்து ஆண்டவரே ஆண்டவரே இந்த பிரசவத்தில் விட மனிதனாய் மகளாய் வந்து உமக்கு ஆண்டவரே சாட்சியை வாழ நீ எனக்கு கிருபை செய்தீர் ஆண்டவரே. அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. நீ தாயின் கருவில் உருவான இந்த 10 மாதம் ஒருவனும் வந்து உன்னை ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருவனும் உன்னை ஹெல்ப் பண்ண முடியாது. நீ ஒருவனும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. அந்த தாயின் கருவில் இருக்கும்போது தேவன் தான் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து
இந்த உலகத்துக்கு வரும்படி கர்த்தர் உனக்கு கிருபை செய்திருக்கிறார். ரிகாபாலா சந்தாலாலா பஷாலேலூயா தீட பலபல சந்தாலாலா பஷாலேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில தேவனை துதியுங்கள். சர்வ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்குது. தேவ பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்குது. எஸ், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவனாய் என்னை மாற்றும் அப்பா. நாட்டப்பட்டவளாய் மாற்றும் அப்பா. உம்முடைய சமூகம் விட்டு நான் எங்கேயுமே போகக்கூடாது ஆண்டவரே. கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தாவே, கடைசி மூச்சு வரைக்கும் நான் உம்முடைய சமூகத்தில் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட மகளாக இருக்கணும் ஆண்டவரே. அதுக்கு தேவையான கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்கள், அப்படி கொடுக்கப்படும். ஆண்டவரே, நான் பலவீனத்தோட வந்திருக்கப்பா. நான் வியாதியோட வந்திருக்கு. காலு வலி, மூட்டு வலி, இந்த மேலே ஏறி வர்றது கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இடுப்பு வலி, ஆண்டவரே யூட்ரஸ் வலி. கர்த்தர் எல்லாவற்றையும் இப்ப சுகப்படுத்த போகிறார். ஆண்டவரே, உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இப்படி நம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய உயிர்த்தெழுப்பும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. My Lord Jesus, come upon your healing power through the body right now. My Lord Jesus, come upon your resurrection power through him body right now. Fill the master with resurrection power. எல்லா வியாதிகளும் மறையட்டும், எல்லா வியாதிகளும் மறையட்டும், எல்லா பலவீனங்களும் மறையட்டும், எல்லா சோர்வுகளும் மறையட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 40:29 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அன்பு தாயாரே, அன்பு சகோதரனே, நீ முதிர் வயதில் சோர்ந்து போய் வந்திருந்தால் கர்த்தருக்கு புது பலனை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். Receive this anointing. Receive this anointing. Amen. கர்த்தர் உன் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தர் உன் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். God will multiply your strength. God will multiply your strength. God will multiply your strength. Thank you Jesus. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போய் இருக்குது அவருடைய விருப்பம் அல்ல. நீ சத்துவம் இல்லாத இருக்குது அவருடைய விருப்பம் அல்ல. கர்த்தாவே, இந்த நாள் உம்மை தேடி வந்த அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இன்றைக்கு சொன்ன வார்த்தை ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்வில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நர வயது மட்டும் நான் அப்படி செய்வேன், இனிமேலும் செய்வேன். நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தாவே, நான் ஆதரவற்றவளப்பா, எனக்கு எல்லாரும் இருக்கான என்ன ஒரு ஓரமா தள்ளி இருக்கப்பா. என் பிள்ளைகள் என்ன கவனிக்கிறது இல்லை, என் பேர பிள்ளைகள் என்ன கவனிக்கிறது இல்லை, என் சொந்த பந்தங்கள் என்ன கவனிக்கிறது இல்லப்பா. நீர் என்னை தாங்கும் ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுங்க, நீர் என்னை தாங்கும் ஆண்டவரே, நீர் என்னை ஏந்தும் ஆண்டவரே. என்னை சுமக்கிறதுக்கு யாரும் இல்லப்பா. நான் பெற்ற பிள்ளைகள் என்னை ஓரமா தள்ளிவிட்டு இருக்க ஆண்டவரே. என்னை சுமக்கிறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய தோளில் என்னை சுமக்கும் ஆண்டவரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நீர் என்னை சுமக்க மாட்டவரே. என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நீ என்னை சுமக்க மாட்டவரே. சுமக்கும். தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளும் இருந்தும் என்னை தப்ப வைக்க மாட்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு வருகிற வியாதியில் என்னை தப்ப வைக்க மாட்டவரே. எனக்கு விரோதமாய் வருகிற சத்ருவில் என்னை தப்ப வைக்க மாட்டவரே. எனக்கு விரோதமாய் வருகிற பில்லி சூனியத்தில் என்னை தப்ப வைக்க மாட்டவரே. எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்ருவின் போராட்டத்திலும் என்னை தப்ப வைக்க மாட்டவரே. எனக்கு வருகிற எல்லா பலவீனத்திலும் என்னை தப்ப வைக்க மாட்டவரே. எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கரங்களை வானத்துக்கு உயர்த்துங்கள். கரங்கள் 2 கரங்களும் வானத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் இன்றைக்கு எங்களோடு பேசியா அந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க முதிர் வயதில் சோர்ந்து போக கூடாதப்பா. உமக்காக கனிந்தந்து பசுமையும் புஷ்டியும் பசுமையுமாயிருக்க
உதவி செய்யும்னு கேளுங்க. ஆண்டவரே, 2 கரங்களை நீட்டி கேளுங்க. உம்மிடத்தில் இருக்கின்ற அந்த புஷ்டியும் பசுமை எனக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா, அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு திசை கூட ஹல்லேலூயா, ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். துதி கன மகிமைய உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பின் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி 3 ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை அவர் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து உங்களை கர்த்தருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றி, ஆமென், நீங்க புஷ்டியும்